வளைகுடா யுத்தம் ஒரு அபாய கட்டத்தை எட்டியிருக்கிறது. மார்ச் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள். அமெரிக்க படைகள் தங்களுடைய வல்லரசு என்ற கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ள இந்த நேரத்திலும் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹோமோஸ் ஜலசந்தியையோ அல்லது ஈரானினுடைய பொருளாதார கேந்திர நிலையமான காக் தீவுகளையோ தாக்கலாம் என்ற பரபரப்பு மேலோங்கி இருக்கிறது. இப்படி ஒரு தருணத்தில் இதுநாள் வரை அமைதி வழிபாடு செய்து கொண்டிருந்த ஈரானினுடைய பிரதான ப்ராக்சியான ஹூதிகள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் என்னதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை ஈரான் தனியாக எதிர்த்து கொண்டு நிற்கிறது என்று வீராப்பு பேசப்பட்டாலும் உண்மை அதுவல்ல. மத்திய கிழக்கு பேட்டை முழுக்க படர்ந்திருக்கக்கூடிய ஈரானின் ஆசீர்வாதம் பெற்ற ஆயுத குழுக்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக பலத்த குடைச்சலை கொடுத்து கொண்டிருக்கின்றன. லெபனானின் ஹிஸ்புல்லா தான் முதலில் களத்தில் இறங்கியது. ஹிஸ்புல்லா திடீர் என்று வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசும். சில வேளைகளில் ஈரானும் ஹிஸ்புல்லாவும் சேர்ந்து ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குவார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இஸ்ரேலின் ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு கவசமான அயன் டோம் திணறி போய்விடும். சிரியா மற்றும் ஈராக்கில் இருக்கும் ஈரானின் துணை குழுக்களுக்கு ஹிஸ்புல்லா அளவுக்கு பெரிதாக பலம் இல்லை. ஆனால் அவை ஈரானுக்கு பலமாக துணை நிற்கின்றன. சவுதி, கட்டார், பஹ்ரைன், அமீரகம் போன்ற நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் மற்றும் பொருளாதார மையங்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் ஈராக்கிலிருந்து செயல்படும் ஈரானிய விசுவாசமிகு குழுக்களினுடைய கைங்கரியமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு நிலைமையில்தான் இஸ்ரேலின் பாதுகாப்பு படை பிரிவின் தலைவர் ஏல் ஜமீர் இஸ்ரேல் ஒரே நேரத்தில் பலஸ்தீனத்தில் ஹமாஸ் உட்பட பல முனை யுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் இப்படியே தொடர்ச்சியாக யுத்தம் செய்தால் கடுமையான ஆளணி பற்றாக்குறை ஏற்பட்டு இஸ்ரேலிய படைகள் நிலை குலைந்து போய்விடும் என்றும் தெரிவித்திருந்தார். ஏல் ஜமீர் அப்படி புலம்பிய மறுநாளே இதோ வந்துவிட்டேன் என்று இஸ்ரேலுக்கு பெரும் தலையடியாக வந்து சேர்ந்து விட்டது யமன் தேசத்தினுடைய 33% நிலப்பரப்பை தம் ஆளுகைக்குள் வைத்திருக்கக்கூடிய ஈரானின் நிரந்தர பாசமலரான ஹூதி அமைப்பு. ஒரு பக்கம் உலகத்தின் போலீஸ்காரன் என்ற அந்தஸ்துடன் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் இராணுவ பலத்திலும் புலனாய்விலும் நம்பர் 1 என்ற ஸ்தானத்தை விடாப்பிடியாக வைத்திருக்கக்கூடிய தேசமாக அமெரிக்கா. மறுபக்கம் இதே அமெரிக்காவால் பாலூட்டி சீராட்டி வளர்க்கப்பட்ட இஸ்ரேல். இரண்டுமே அணு ஆயுத வல்லமை பெற்ற நாடுகள். CIA என்றாலே உலகம் வாய் பிளந்து நிற்கும். மொசாட் என்றால் கேட்கவே வேண்டாம். இவர்களுடைய பராக்கிரமங்களை பற்றி தடித்தடியாக புத்தகங்களும் ஏகப்பட்ட படங்களும் டிவி சீரீஸ்களும் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. இதோ இப்போது இரு புலனாய்வு பீரங்கிகளும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் வல்லமை பெற்ற இரண்டு தேசங்களுக்கும் ஹூதிகள் என்பது வெறும் 10ஓடு 11ஆக மற்றொரு ஆயுத குழுவாகத்தானே இருக்க முடியும். 2 குண்டை தூக்கி போட்டால் அனைத்தையும் சிதறடித்து விடலாம் என்ற இகத்தாளம் தானே ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நிலவரம் அப்படி அல்ல. ஹூதிகள் என்பது 50 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் தீர்மானம் மிகு கடைசி 10 ஓவர் மாதிரி ஒரு சங்கதி. ஈரான் இதுவரை ஹூதிகளிடம் பந்தை ஒப்படைக்காமல் இருந்துவிட்டு கொடுத்திருக்கிறது. ஹூதிகள் ஏன் இங்கே முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்ற கேள்விக்கு பதிலை பார்ப்பதற்கு முதலில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பு பாப் அல் மந்தாப் ஜலசந்தி மூடப்பட்டால் அரசாங்கத்திடம் இருக்கும் திட்டம் என்ன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டிருந்தார். பலருக்கு சஜித் என்ன சொல்லுகிறார் என்றே புரியவில்லை. இது ஏதோ அரபி சாப்பாட்டு கடையா என்று கூட சிலர் குழம்பி போனார்கள். ஆனால் சஜித் பதட்டப்படுவது நியாயமானது, சிரித்து மகிழ வேண்டிய ஒன்று அல்ல. பாபல் மந்தாப் ஜலசந்தியை மூடினால் எமது அரசாங்கம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளும் நிற்கதிக்குள்ளாகி வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். காரணம், அப்படி ஒன்றை செய்வதாயின் யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளால் மட்டுமே முடியும். அவர்கள் ஈரான் சொல்வதை தவிர யார் சொல்வதையும் கேட்கக்கூடிய ஜென்மங்கள் அல்ல. அது என்ன பாபல் மந்தாப், அது எங்கே இருக்கிறது? அதற்கும் யமனில் இருக்கும் ஹூதிகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஏற்கனவே கடந்த பதிவில் நாம் சுருக்கமாக இது குறித்து சொல்லியிருந்தோம். யமனில் 33% நிலப்பரப்பை ஹூதிகள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உலக வரைபடத்தில் செங்கடல் இருக்கும் இடத்தை பார்த்தால் தெரியும். இந்த செங்கடல் யமனுடன் தொட்டுக்கொண்டு செல்லும் பகுதிகள் எல்லாம் ஹூதிகளினுடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்கின்றன. ஆசியாவில் இருந்து ஐரோப்பா போகும் கப்பல்கள் எல்லாம் செங்கடல் வழியாக சென்றுதான் சுயஸ் கால்வாயை கடந்து மத்திய தரைக்கடல் வழியாக ஐரோப்பாவுக்குள் நுழைய வேண்டும். ஐரோப்பாவில் இருந்து ஆசியாவுக்கு வருவது என்றாலும் கூட இதுதான் சரியான பாதை. உலக வர்த்தகத்தில் 30% இன்று இந்த பாதை வழியாகத்தான் நடக்கிறது. சரி,
அப்படி என்றால் ஆசியாவில் இருந்து ஒரு கப்பல் அரபிக்கடல் வழியாக வந்து கல்ஃப் ஆஃப் ஏடனை தாண்டி செங்கடலுக்குள் நுழையும் ஒரு நுழைவாயில் இருக்கிறது. இதன் பெயர்தான் பாபல் மந்தாப். இந்த நுழைவாயிலை கட்டுப்படுத்துவது வேறு யாரும் அல்ல, ஹூதிகள். அவர்களுடைய ஆளுகைக்குள் வரக்கூடிய பிரதேசத்தில் இருந்து மிக இலகுவாக அவர்கள் இதை செய்கிறார்கள். இந்த கேந்திர முக்கியத்துவமிகு இடத்தில் மட்டும் உலக வர்த்தகத்தில் 10 முதல் 12% அடங்கியிருக்கிறது. உங்களுக்கு புரியும்படி சொன்னால் இந்த பாதையினுடைய முக்கியத்துவம் என்னவென்று இலகுவாக தெரிந்து கொள்ளலாம். பாகிஸ்தானினுடைய கராச்சி துறைமுகத்தில் இருந்து ஒரு கப்பலுக்கு லண்டன் செல்ல வேண்டும் என்று வைப்போம். அந்த கப்பலின் பாதை எப்படி இருக்கும்? அரபிக்கடல் வழியாக கல்ஃப் ஆஃப் ஏடன் வந்து அப்படியே பாபல் மந்தா வழியாக செங்கடலுக்குள் நுழைந்து, அரபிக்கடல் வழியாக கல்ஃப் ஆஃப் ஏடன் வந்து அப்படியே பாபல் மந்தா நுழைவாயில் வழியாக செங்கடலுக்குள் நுழைந்து, அங்கிருந்து அப்படியே போய் எகிப்தினுடைய சுயஸ் கால்வாய் வழியாக சென்று மத்திய தரைக்கடலை அடைந்து லண்டன் செல்லும் இந்த பயண பாதை 9800 கிலோமீட்டர் நீளமானது. சரி, பாபல் மந்தா வழியாக செங்கடலுக்குள் நுழைய ஹூதிகள் அனுமதிக்காமல் துரத்தி அடித்தால் என்ன நடக்கும்? வேறு வழி இல்லை, அப்படியே ஆப்பிரிக்காவை சுற்றி கொண்டு செல்ல வேண்டும். இந்த பயண பாதை 17,400 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. பயணத்தை முடிக்க மேலதிகமாக 10 நாட்களும் தேவைப்படும். இப்போது உங்களுக்கு பாபல் மந்தாபினுடைய முக்கியத்துவம் புரியும் என்று நினைக்கிறேன். ஈரான் அதன் எல்லையை ஒட்டிய ஹோமுஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. யாரை அனுமதிப்பது, யாரை தடுத்து நிறுத்துவது என்று கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறது. ஹோமுஸ் என்பது உலக எரிபொருள் வர்த்தகத்தில் 20% காவி செல்லும் ஒரு ஜலசந்தி. இது தவிர மருந்து பொருட்கள், உரம், கனியங்கள், உலோகங்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் என்று பெரும் வர்த்தகம் நடக்கக்கூடிய பாதை அது. ஈரான் செய்யும் அதே காரியத்தை செங்கடலில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹூதிகளும் செய்ய தொடங்கி பாபல் மந்தாப் வழியாக சுயஸ் கால்வாய்க்குள் நுழையும் கப்பல்களை தடுத்து நிறுத்த தொடங்கினால் அவ்வளவுதான் கதை. அதற்கு மேல் இந்த உலகம் தாங்காது. உடனடியாக எரிபொருட்கள் விலைகள் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துவிடும். கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும். உடனடியாக உணவு நெருக்கடி கூட ஏற்படலாம். பணவீக்கம் அதிகரித்து செல்வந்த நாடுகள் கூட முடங்கி போய்விடும் என்று விளைவுகளினுடைய கனப்பரிமாணத்தை வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம். ஒரு ஹோமோஸ் தந்த காயங்களே இப்படி எம்மை வதைக்கும் போது பாபல் மந்தாப் மூடப்பட்டால் அதன் விபரீதத்தை உண்மையில் கற்பனை செய்து பார்க்கவே முடியாது என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. சரி, இதற்கு முதல் இப்படி பிரதான வர்த்தக பாதைகளை போர்களின் போது யாராவது அமைப்புகளோ ஆட்சியாளர்களோ மூடி உலகத்துக்கு நெருக்கடி கொடுத்திருக்கிறார்களா என்று நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்விக்கான பதில் ஆம் என்பதுதான். யுத்தம் என்பது ரத்தம் சொட்ட சொட்ட நடப்பது மட்டுமல்ல, யுத்தம் என்பது ஒரு பொருளாதார போரும் கூட. ஒரு நீண்ட வரலாற்றை சுருக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. 1956ஆம் ஆண்டு எகிப்தினுடைய படைபலத்தை பெருக்குவதில் குறியாக இருந்த அதிபர் கமால் அப்துல் நசார் அமெரிக்காவிடம் நவீன ஆயுதங்களை வாங்குவதற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் அமெரிக்கா ஒரு நிபந்தனை விதித்தது. உமக்கு ஆயுதம் தரலாம், ஆனால் நீர் அதை வைத்து இஸ்ரேலை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தாக்கக்கூடாது என்று எமக்கு சத்திய வாக்குறுதி தர வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா சொன்னது. இதனால் கடுப்பான நாசர் அப்படியே சோவியத் யூனியன் பக்கம் திரும்புகிறார். சோவியத் யூனியனோ நாசரை சிவப்பு கம்பளம் விதித்து வரவேற்றது. தாராளமாக ஆயுத விநியோகம் செய்தது. அப்போது முதலாளித்துவ அமெரிக்கா ஒரு அணியிலும் கம்யூனிஸ்ட் சோவியத் யூனியன் மறு அணியிலும் இருந்தன. உலகமே இரண்டாக பிளவுற்று இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் எகிப்து எந்த அணியிலும் இருக்கவில்லை. ஆனால் அமெரிக்காவால் தர முடியாமல் போனதை சோவியத் யூனியன் மூலம் தன் வசப்படுத்தி கொண்டது எகிப்து. இதனால் வெகுண்டு எழுந்த அமெரிக்கா எகிப்துடனான ஒரு முக்கிய ஒப்பந்தம் ஒன்றை ரத்து செய்தது. அஸ்வான் என்ற பிரம்மாண்ட அணை ஒன்றை கட்டுவதற்கு நிதி உதவி செய்யவும் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கவும் அமெரிக்கா ஏற்கனவே எகிப்துக்கு உறுதியளித்திருந்தது. ஆனால் நாசரின் இந்த நடவடிக்கையால் கடுப்பான அமெரிக்கா ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. உடனே நாசர் ஒரு காரியம் செய்தார். சரி, காசுதானே பிரச்சனை, அதனை நான் சம்பாதிக்கிறேன் என்று ஒரு திட்டம் தீட்டினார். மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கும் எகிப்தில் உள்ள சுயஸ் நிலச்சந்தையினூடாக செல்லும் செயற்கை கால்வாயை தேசியமயமாக்குவதாக அறிவித்தார் நாசர். யாருமே எதிர்பாராத ஒரு அதிரடி திருப்பம் இது. பிரிட்டனும் பிரான்சும் இஸ்ரேலும் எகிப்தின் மீது போர் தொடுத்தன. எகிப்து படையும் வீரியத்துடன் போராடியது. சுயஸ் கால்வாய் மூடப்பட்டதால் ஐரோப்பா எங்கும் எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் கொண்ட அமெரிக்கா பிரிட்டனையும் பிரான்சையும் கடிந்து கொண்டது.
அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியவில்லை. அமெரிக்காவுக்கு இந்த யுத்த நடவடிக்கைகள் பிடிக்கவில்லை. தன்னிடம் சொல்லாமல் திடுதிப்பு என்று சொல்லி யுத்தம் செய்தது அமெரிக்காவை மேலும் எரிச்சலூட்டி இருந்தது. முதல் தடவையாக சோவியத் யூனியனுடன் கைகோர்த்து கொண்டு இந்த யுத்தத்தை நிறுத்த பாடுபட்டது அமெரிக்கா. ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு 1956ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் யுத்தம் நிறுத்தப்பட்டது. பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனுக்கு சுயஸ் கால்வாயை நிறுவிய சுயஸ் கம்பெனியில் பங்குகள் இருந்ததால் $81 மில்லியன் வழங்கி முறையாக தன்னகப்படுத்திக் கொண்டார் நாசர். கடைசியில் நாசர் தான் வென்றார். கமால் அப்துல் நசார் ஒரே இரவில் எகிப்தையும் தாண்டி அரபு தீபகற்பத்தினுடைய மாபெரும் வீரராக மாறினார். அவரை கொண்டாடி மகிழ்ந்தது அரபுலகம் என்றுதான் சொல்ல வேண்டும். நாசரினுடைய காலத்திலேயே உலகம் ஒரு வர்த்தக பாதையை மூடுவதால் ஏற்படும் பொருளாதார வலிகளை அனுபவித்திருக்கிறது. ஆனால் அன்று இருந்த கடல் வர்த்தகம் என்பது இப்போதைய வர்த்தகத்துடன் ஒப்பிடும்போது வெகு குறைவு. இன்று சனத்தொகை பல்கி பெருகிவிட்டது. வீட்டுக்கு வீடு வாகனம் வந்துவிட்டது. பெட்ரோலும் கேஸும் மனிதனுக்கு உணவு, உடை, உறையுளுக்கு அடுத்தபடியாக 4வது அடிப்படை தேவையாகிவிட்டன. அன்று சுயஸ் கால்வாயை மூடியது போல அல்ல இப்போதைய நிலைமை. அன்றைய SWRD பண்டாரநாயக்க ஆட்சியில் வாழ்ந்த மக்கள் அல்ல இன்றைய நவீன AI உலகத்தில் வாழக்கூடியவர்கள். ஆக அன்று தற்சார்பு பொருளாதாரம் இருந்தது. உணவு பஞ்சம் என்ற பேச்சுக்கு இடமே இருக்கவில்லை. ஆனால் இன்று ஒரு கப்பல் வர தாமதமானாலும் அது பிரேக்கிங் நியூஸாக மாறிவிடும். ஹூதிகள் விளையாடி கொண்டிருக்கும் கடைசி ஓவர்களில் பாபல் மந்தாப் மூடப்படுவதும் ஒரு துரும்பு சீட்டாக அமைந்திருக்குமா என்பதே இப்போதைய மிக முக்கிய கேள்வி. மத்திய கிழக்கில் படைகளை குவித்து வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், சமாதானம் என்றும் யுத்தம் என்றும் அடிக்கொரு தடவை குழப்பி வரும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்குள் ஒரு ஊடுருவரை நடத்த துணிந்தால் பாபல் மந்தாப் மற்றொரு ஹோமூஸாக மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவராக நீங்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எமது அடுத்த பதிவுகளுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்படியும் அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் தவற விடாமல் இருக்க எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலினூடாக இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.